சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சைவ விருந்து சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கைமுறுக்கு செய்ய போறோம். கைமுறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 100 கிராம் ஊற வச்சு மிக்சியில நல்லா உப்பு போட்டு நைஸா அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு சிட்டிகை ஜீரகம் வச்சிருக்கேன். 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு மிக்சியில போட்டு எடுத்து சளிச்சு வச்சிருக்கேன். 50 கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு வறுத்துட்டு அதையும் மிக்சியில போட்டு சளிச்சு மாவு எடுத்து வச்சிருக்கேன். சிறிதளவு பெருங்காயம், 1 ஸ்பூன் நெய், தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வசஞ்சிக்கலாம். தண்ணி, எண்ணெய் தொட்டுட்டு முறுக்கு செய்யறதுக்கு எண்ணெய். ஜீரகம் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை மாவு போட்டாச்சு. உளுத்த மாவு, கொஞ்சம் பெருங்காயம், நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த காலத்தில் பிசைஞ்சிட்டு எல்லாம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா இவ்வளவு சிறிதளவு வெண்ணெய் போட்டுக்கலாம். நான் நெய் இருக்குங்கிறதுனால நெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்படி உருண்டி பார்க்கணும். அப்படி இந்த பதத்தில் பசங்க வச்சுக்கணும். கை முறுக்கு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு பாட்டில் மூடிய நடுவால வச்சுக்கிட்டு முறுக்கு அப்படி சுற்றணும். நிறைய சுற்றணும்னு சொன்னாக்கா ஒரு துணியை கீழே போட்டு அப்படியே ஒரு ஜம்காலத்தை நல்லா சுத்தமான தரையில் போட்டு அதில் சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 4 முறுக்கு 10 முறுக்குன்னு எடுத்து எண்ணெய் நிறைய வச்சிருந்து போடலாம். ஒரு துணியில சுத்தும் போது சத்த நாளை உணர விட்டு தோசை திருப்பியால எடுத்து 4-5 முறுக்கா சேர்த்து எண்ணெயில போடலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய வச்சு தட்டை ஆற விட்டு திரும்ப அதில் சுத்தம். இப்போ சுவையான கைமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுபோல் பல உணவு வகைகளை எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாக்கா வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.